ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா பேர்? எஸ் கருணாநிதி. முன்னாடி வந்து திராவிட கட்சியில பயணிச்சீங்க. நான் எம்ஜிஆர் வழியில வந்தவன் ஐயா. ஆ, எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமா துறையில நடிக்கிறப்ப மக்களுக்கு கருத்தை கொடுத்தாரு. எங்க தீமை நடந்தாலும் கேட்டாரு. நல்ல கருத்தியலை வச்சதுனால அவர் பக்கம் நாங்க பயணிச்சது உண்மையா. ம், இப்போ வந்து ஆ, இன்னைக்கு ஒரு மகத்தான ஒரு மனிதன். இந்த நாட்டை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாட்டின் வளம் எப்படி பறிபோகுதுன்னு தெரியாது. அதையெல்லாம் தமிழர் பண்பாட்டோட கொண்டு வந்து தமிழருக்காக உங்க நாடு இப்படி இருக்கணும், தமிழ் மக்கள் வந்து கையேந்தாம வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர்னு ஒரு கட்சியை உருவாக்குன செந்தமிழர் சீமான் ஐயா அவர்களுக்கு என் முதல் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் ஐயா. என்னை தொடர்பு கொண்டமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு கட்சி அமைத்து ஒரு கட்டமைப்போடு இப்பொழுது இளைஞர் பட்டாளம் மட்டுமல்ல, என்னை போல் முதியவர்கள் எல்லாம் துணிந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள். மாற்று கட்சியினர் என்ன சொல்வார்கள், இது இவர் மண் அது அவர் மண் என்று மண்ணை சுரண்டி கொளுத்து போய் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது சினிமா மோகத்தால் இளைஞர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நடுத்தர வயதானவங்க எல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வர்றாங்க. ஏன்னா ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இப்ப இளைஞர்கள் வந்து திசை மாறிட்டாங்க இல்லையா? அதை பத்தி என்ன ஐயா நினைக்கிறீங்க? ஐயா இது வந்து திட்டம் போட்டு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய கருத்துங்க ஐயா. ஏன்னா சினிமாவை பார்த்துட்டு திரை கவர்ச்சியில ஒரு பள்ளிக்கூடம் போற பையன் கூட அங்க போனா அந்த திரை கவர்ச்சி உள்ள நாடகத்தை போடுறாங்க பள்ளிக்கூடத்துல. ம், அங்க டான்ஸ் ஆடுனா விஜய் என்பவரோட முன்னிலைப்படுத்துறாங்க. இது இப்ப நடந்தது இல்லையா? கொஞ்ச காலமா இந்த நீட்டு கிளாஸ் இதெல்லாம் போறப்ப நான் பாக்குறேன், அந்த பிள்ளைங்க பேசிக்கிறது கொள்றதுன்னா என்னடா இதுங்க படிக்க வருதா? சினிமா நடிகரை பத்தி பேசிட்டு போய் இவங்க என்ன கண்டாங்க, இவ்வளவு பணம் கொட்டி படிக்க வைக்கிறாங்களே. ஒரு பொதுமக்கள் எல்லாருமே ஒன்னா படிக்கிறதுக்கு ஒரு பள்ளி நிறுவனம் இல்லையே. இந்த பள்ளியை உருவாக்குறதுக்கு தான் அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் சொல்றாங்க எல்லாத்துக்கும் இலவச கல்வின்னு. அதை ஏன் ஒருத்தரும் பேச மாட்டாங்க? செந்தமிழர் சீமான் அவர்கள் வந்தால் மதுக்கடையை ஒழித்து விடுவேன் என்கிறார். இதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த வர திராவிடர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே தான் இந்த சினிமா மோகத்தால் மக்கள் சினிமாவை நம்பி இப்பொழுது வந்த அரசியல்வாதியை கைப்பிடித்து நம்மை காப்பாற்றுவார் என்று துணிந்து வாக்கை தந்து விட்டார்கள். இனி வருங்காலத்தில் சிந்திப்பார்கள். என்னை போல் வயது முதிர்ந்தவர்களும் நாம் தமிழரை உணர்ந்தவர்கள். நாம் தமிழர் எதற்கு வேண்டும் என்று கேட்டார்கள். நமது மண் வளம் காக்கப்பட வேண்டும். மலைகளை வெட்டி எடுத்துக்கொள்கிறார்கள். அப்பொழுது நமக்கு தெரியாது மண்ணு பறிப்போனா என்ன, மலைகளை வெட்டினால் என்ன என்று நம்மளுக்கு இந்த அடிப்படை வசதி தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு குரல் கொடுத்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். நயவஞ்சகர்கள் கூட்டம்தான் செந்தமிழர் சீமான் அவர்களை குறை பேசும். என்னை போன்று சிந்தித்து தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நாம் தமிழர் என்று வந்துவிட்டால் நமது நாடு வளம் பெறும். நமது நாட்டை வளப்படுத்தி கொடுப்பவர் செந்தமிழர் சீமான் அவர்கள். அவரிடம் அரச கட்டளைக்கு பணிந்து ஒவ்வொரு தமிழனும் நாங்கள் நடந்து கொள்வோம். எங்கள் நாட்டை அண்ணனோடு செந்தமிழர் அவர்களோடு சேர்ந்து எங்கள் நாட்டை நாங்களே வளப்படுத்திக் கொள்வோம். மற்றவர்கள் எவர் வந்தாலும் கையேந்தும் நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று சினிமா மோகத்தில் வந்தார். அவர் என்ன செய்தார்? 2500 கொடுப்பேன் என்றார், சிலிண்டர் கொடுப்பேன் என்றால். இந்த மாதிரியே இலவசத்தை கொடுத்தா அது எங்கே இருந்து வருதுன்னு கேட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்திய மன்னன் அண்ணன் செந்தமிழர் சீமான் ஒருவர் தான். நான் இந்த வயசுலயும் உழைக்கே தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவன் கொடுப்பான் அவன் கொடுப்பான்னு வாங்கி தின்றதை விட வீர தமிழனா மாண்டு போவதே மேலென்று உட்கார்ந்துருக்கிறேன். அது மாதிரி இனிமே நம் இன மக்கள், நம்ம இனம், தமிழ் இனம், தமிழ் மண்ணு நம்மளே காத்து கொள்ளணும்னு எல்லா தமிழனும் ஒண்ணு சேர்ற காலம் வந்துகிட்டு இருக்கியா? அது விரைவில் வந்துடும். ஏன்னா இதுவரையில் நான் எம்ஜிஆர் ரசிகன், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவை இன்னைக்கும் கரங்கூப்புவேன். ஏன்னா மக்களோடு மக்களா நின்னாரு. அவர் சிறு வயதுலேருந்து படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அழகை பார்த்து அந்த திரையில சேர்த்தாங்க. அவர் அந்த திரையில நடிச்சாலும் மக்களுக்கு மனசுல இடம் பிடிச்சி நல்ல மனிதனா வாழ்ந்தாரு. அதன் பிறகு யாரும் சரியில்லை. அப்படி இருக்கவங்க தமிழ் ஈழத்துல சண்டை போடுறப்ப மேதகு ஐயாவுக்கு கூட ஐயா அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாரு. பத்தலன்னா வந்து கேளு, உன் இன மக்களை காப்பாத்துன்னு. அந்த மாதிரி ஒரு மனிதன் எவனுமே இல்லை. ஏன்னா ஈழத்தை பார்த்தோம், அங்க பார்த்தோம்,
இப்படிதான் சொல்லி கட்டுக்கதைகளை பேசி தமிழனை வச்சு இவங்க புழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. இனி வருங்கால தமிழர்கள்லாம் உணருங்க. உணர்ந்து நாம யாருக்கு வாக்கு செலுத்தணும், நம்ம யாரு காப்பாத்துவா, நம்ம நாட்டோட வளத்தை யாரு காப்பாத்துவா. எங்க மன்னன் செந்தமிழர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் வந்தா குடிநீர் இலவசம், இயற்கை தந்தது, மனிதர்கள் வாழ, அதையே பாட்டில் அடைச்சி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. மலைக்கு ஒரு கருத்து சொல்றாங்கய்யா, அழுதுகிட்டு போகுதுறாமா மணலு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. மலைகளை வெட்டுறான், அந்த மலை இல்லைன்னா அந்த நாடு நாசமா போயிருங்கிறது நம்மளுக்கு தெரியல. எவ்வளவு படாத பாடுபட்டு நம்மளுக்கு புகுத்தி கருத்திகளை சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் கண்டவன்ட்ட கையேந்திர காலத்திலேயே வாழ்ந்தோம்னா நம்ம தமிழன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட வேணாமா? தலை குனிஞ்சு சாவணுமா? தமிழர்களே, உணருங்கள். எப்பொழுதுதான் திருந்த போகிறீர்கள்? சினிமா என்பது நடிப்பவன் நடித்து விட்டு போகட்டும், ரசிப்போம். தனது குடும்பமே சினிமாவாடா. அண்ணன் தம்பி அக்கா தங்கையோடு அமர்ந்து நான் இந்த சினிமா பார்த்தேன், நான் அவரை போல் டான்ஸ் ஆடி காட்டவான்னா அது ஒரு நடிகன். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கான் நடிகன். உலகம் என்னும் நாடக மேடையில் ஒவ்வொருவனும் நடிகன் தான். ஏன் அடுத்தவன் நடிகன் பின்னாடி போறோம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க தாய் தமிழ் சொந்தங்களே, தமிழர்களே. இனி உங்க குழந்தைங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு நீங்க தான் முழு முயற்சி எடுக்கணும். ஏன்னா பிள்ளைகள் சிறு வயதுல நம்ம சொல்ற வார்த்தையை கேட்டு வளர்ந்துங்க. நான் சின்ன பிள்ளையில கேட்காம ஓடுனேன், இன்னைக்கு வருந்துறேன். தாய் சொல்லை தட்டாதேம்பாங்க, தாய் சொல்ல தட்டினவெல்லாம். ஆனா இன்னைக்கு என் தாய் தான் இதயத்துல தெய்வமா இருக்காங்க. செந்தமிழர் சீமான் அவர்கள் நம்மளுக்கு கருத்தியலை போதிச்சது, நான் கடவுளை வணங்குறதே இல்லடா. என்ன கடவுள்லாம் கண்ணு மூடிக்குச்சு. கடவுள் ரூபத்துல நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு வளத்தையும் காத்து இந்த நாட்டு மக்களை ஒத்துமைப்படுத்தி வாழ வைக்கிறதுக்கு தான் கடவுள்லாம் கண்ணை மூடிக்கிட்டு செந்தமிழர் சீமான் அவர்கள் அந்த பூமியில படைச்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. அருண் பெரும் கொடை. எனக்கு பேச தெரியாது, படிக்க தெரியாது. அவர் என்னைக்கு விதைச்சார ஒண்ணா என் உள்மனதுல இருந்து வருதுடா. கல்வியா செல்வமா வீரமா, அந்த கல்விக்கு தான் முன்னுரிமை. ஆனா மூன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. எங்க மன்னன் அண்ணன் செந்தமிழர் சீமான்ட்ட என்ன ஒண்ணு, செல்வ தட்டுப்பாட்டுல தான் இருக்காரு. இந்த மக்கள் கொடுத்து உதவி பண்ணி இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் 10 ரூபா சம்பாதிச்சு 5 ரூபா சம்பாதிச்சு 1 ரூபா கொடுப்போம்டா, நம்ம திருநெல்வேலி கொடுப்போம்டான்னு ஒரு தமிழன் வரான்னா அவன் தான்டா தமிழன். மத்தவன் தமிழன் எப்படா நம்ம சொல்ல முடியும்? நம்ம உழைச்சி வாழ்றதுக்கு தான்டா நம்ம கரங்கள். அன்னைக்கே எம்ஜிஆர் சொன்னார்ல, என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். விவசாயி சினிமா துறையில நமக்கு எடுத்து சொன்னவர். ஏன்னா அந்த வளத்தை எல்லாம் அழிக்கிறாங்களே ஐயா. விவசாய மக்களே, உங்களுக்கு தானே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நல்லா வரணும். இதே காவல்துறைக்கே என்ன சொல்றாரு, 8 மணி தான் உங்களுக்கு பணி நேரம், சுழற்சி மண்டையில கொடுக்குறேன்றாரு. இந்த சிந்தனை எல்லாம் வேற அரசியல்வாதிக்கு வந்திருக்கா ஐயா? இதெல்லாம் ஏன் உணர மாட்டீங்க? இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த காவல்துறையில இருந்தா நாட்டுல மனுஷன் நிம்மதியா வாழ முடியாது. நீங்க ஒரு மனதா சேர்ந்து இந்த மக்களை வாழ வைக்கணும்னா நீங்க வாங்க. இந்த நாட்டை காக்கிறதுக்கு ராணுவ வீரரா அங்க கிடக்குறாங்க. நீங்க மக்களோடு மக்களா இருக்கிறீங்க. நீங்க நினைச்சா தவற தட்டி கேட்டு அதை அடியோட ஒழிக்கலாம் ஐயா. அந்த தருணத்தை எல்லாம் கொண்டு உங்களையும் நல்வழிப்படுத்தி நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காரு நம்மளுக்காக கிடைத்த மன்னன் அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள். ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் எம்ஜிஆருடைய பரம ரசிகர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மாதிரி இப்ப உள்ள காலகட்டத்துல நான் ஒருத்தருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நீங்க இவ்வளவு காலம் கழித்துதான் உங்கள் மனம் மாற்றி தமிழ் தேசத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள் இல்லங்க, இடப்பட்ட தருணத்திலேயே வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்ப வாக்கு செலுத்திட்டாங்க. ஒரு பற்று இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த பற்றுல திசை மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் வாக்கு செலுத்துற எந்திர மிஷினும் கோளாறு பண்ணிருக்கு. அது எனக்கு தெரியாதையா, ஆனா அது நடந்திருக்கு. நான் கண்டது, நான் வாக்கு செலுத்துறப்ப அது நடந்துச்சியா. நான் போட்டுட்டு போற வரைக்கும் அது இந்த சத்தம் வரல. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நான் தனி மனிதன், நான் என்ன பண்ண முடியும்? என் பின்னாடி நிக்கிறவன் எல்லாம் மது போதையில தான் நின்னான். அன்னைக்கு கடை இல்ல. நான் செந்தமிழர் சீமான் அவர்களின் பாட்டை போட்டுக்கிட்டு வரேன். எனது இருசக்கர வாகனத்துல ஒருத்தன் தடுத்து நிப்பாட்டி, அந்த பாட்டை நிப்பாட்டு, என் விஜய் பாட்டை போடுன்னா. நான் இந்த வயசுல உழைச்சி கஷ்டப்பட்டு 10 ரூபாயா சேர்த்து நான் இதை செஞ்சு காட்டணும்னு மன துணியோட செஞ்சிருக்கேன். உனக்கு விஜய் முக்கியம்னா ஓன் காசுல செய்ய. என்ன தடுக்கிற உரிமையோ, இதைத்தான் நீ செய்யணுங்கிற உரிமையோ என்னகிட்ட நீ பேசக்கூடாது. அப்படி பேசுனீன்னா இது வீண் விவாதத்துக்கு வரும். அதனால நீ விலகி போயிடு. என்னை பார்த்து பெருமைப்படுறா. இந்த வயசுல ஒரு நாம் தமிழர் கட்சி கொள்கையோட இந்த கிழமை இப்படி பயணிக்கிறானேன்னு
நீ திறம்பட வா, எவன் நல்லவனும் அவன் தேர்ந்தெடுத்து வராம என்ன வழிமறிக்கிறிய, இதெல்லாம் நியாயமாயா? இப்படித்தான் உங்க தலைவர் சொல்லி கொடுப்பாரா அப்படின்லாம் கேட்டேன்யா. அவன் மனசு அதுக்கப்புறம் போயிட்டான். என்ன குடிச்சிருந்தான், அவன் பேசல. அவர் உள்ள போனது பேசுனுச்சு. சரின்ட்டு இடப்பட்ட வழியில நான் வந்துட்டேங்க ஐயா. இனி இந்த நாடு நல்லா இருக்கணும் தான் தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே மனதோட கண்டவங்கள்ட்டையும் காசு வாங்கி போட்ட வாக்கெல்லாம் தவிர்த்துட்டு புது மனிதனா புது யுகத்துல வாழுவோம். அது செந்தமிழர் மன்னன் அவர்களோட வாழுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட வாங்க. அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நம்ம நாட்டின் வளத்தை பெருக்கி கொடுப்பாரு. நான் ஒத்துமையா வாழ வழிவகுப்பாரு. கொலை கொள்ளை கற்பழிப்பு இது இல்லாம நடத்தி காட்டுவாரு. ஒரு தலைவர், ஒரு அரசியல்வாதி, முன்னோர்கள் எவராவது ஒரு மேடையில் இப்படி பேச்ச சொல்லுங்கள், நான் வந்த உடனே கையெழுத்து மதுவை ஒழிப்பேன். யாருக்கு துணிவு இருக்கிறது? மதுபானத்தை வச்சு இந்த மக்களை கெடுத்தது நீங்க. இன்னைக்கு அந்த மக்களை மறுபடியும் அந்த பாதாளத்திலே தள்ளுறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இல்லையா? தர்மமா இல்லையா? நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க? இதே தமிழ்நாட்டுல தமிழா ஆண்டா அது நல்ல ஆட்சி கொடுப்பான். அப்படி கொடுக்கலன்னா தமிழர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்கலாம். ஏன்னா அடக்குமுறைக்கு வரல நாம் தமிழர். புரியுதா? அஞ்சுவதும் அடங்குவதும் நமது பரம்பரைக்கே கிடையாது. எப்படி சொல்றாரு? ஒவ்வொரு மனிதனும் வீரத்தமிழன், வீரத்தோட வந்தவன், ஏன்டா போய் கையேந்தி நிக்கிறீங்கன்னு தானே ஒரு மனிதன் கேட்கிறாரு. அதை உணர்ந்து சிந்திச்சு வாங்க, நாம வளமோடு வாழுவோம். நீங்க பேசுறது சொன்னீங்க, நான் சம்பாதிக்கிறேன்னா திரைநீதி கொடுத்து கட்சி வளர்க்குற மாதிரி சொல்றீங்கல்ல. ஆனா அந்த திரைநீதி கொடுக்கறதே விமர்சனம் பண்றாங்க. நாம் தமிழகத்தில் திரைநீதி திரைக்கு சொகுசா பகுசா வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். திரள் நிதி என்பது இன்னைக்கு எனக்கு 67 வயதையா இருந்தாலும் நான் 10 ரூபா செலவு பண்ணி வர்றேன்னா எதுக்கு? அங்க உண்மையின் பக்கம் நின்று ஒரு மனிதன் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த கருத்தையும் சிந்தனையும் கேட்கறதுக்கு நான் வாரேன். மற்றவங்க இவங்க வாங்கியும் கொடுத்தும் இந்த வாக்குக்காக பணத்தை கொடுக்கறவன் எல்லாம் அப்படித்தான் பேசுவான். இது எங்க உள் உணர்வோட வர மான தமிழன். ஒவ்வொரு மனிதனும் நாங்க மான தமிழன், என் தாய்மார்களை பால் குடிச்சவன் வர்றவன் தான் நாம் தமிழர் பக்கம் வரான். மற்றவன் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இதுல தள்ளி விட்டுருவோம். எங்க செந்தமிழர் சீமானவர்கள் பேசுறதை இதுல ஏந்தின உடனே அது அங்கிட்டும் இங்கிட்டும் போக முடியாம உள்ள பதிஞ்சிருதியா. அப்பேற்பட்ட மனிதன் அவரை நீங்க குறை சொன்னா என்ன நடக்கும்னு இறைவன்னு இப்ப இறைவனே இல்ல. இறைவனை வச்சு கொள்ளடிச்சதெல்லாம் ஒரு காலம், கோயிலை வச்சு புனிதத்தோட பண்ணது ஒரு நேரம். இப்ப அதையும் போச்சு. இப்ப மனிதன் பூரா சினிமா முகத்துல முறைச்சிட்டான். நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், பெண்களை ஆடைய குறைச்சி காட்டாதையா. இது தாய் குலம்னு தமிழ்நாட்டு பெண்களை உலகமே போட்டிருந்த நாடு இது. அங்க போய் அறகுறைய வச்சு யாரு தமிழச்சியா நடிக்கிறாங்க? தமிழ்நாட்டு பெண்கள் யாரு நடிக்கிறா? வர்றவங்க எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து எப்படியும் அவங்களுக்கு பணம் தான் தேவை. அதை திரை எடுக்கிறவங்களும் புரிஞ்சு நடந்துக்கணுங்க. இது தமிழ் மண்ணு, தரங்கட்ட மண்ணா ஆக்கிறாதுங்க. சினிமாங்கிறது மக்களை சிந்திக்க வைக்கணுமே தவிர என் உடைய அவுத்து போட்டு நான் ஆடக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சு சினிமா எடுக்கிறவங்களும் எடுங்கய்யா. நாட்டுக்கு எப்படி நல்லதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. புரியுதுங்களா? நான்லாம் முன்னோர் சிவாஜி கணேசன் ஐயாவை ரசிப்போம். அதுல வில்லத்தனமா நடிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். படத்துல பார்த்தாதான் வெறி கொண்டு வருவாங்க. அவங்க உள்ள அன்பு உள்ளையா. கதாநாயகனை விட எவ்வளோ வில்லனா நடிச்சவங்க எல்லாம் அத்தனை உள்ளங்களும் அவதூறு இல்லாம நல்ல மனிதனா வாழ்ந்து நடிச்சு காட்டாங்க. இப்ப அந்த நடிக்க வச்சு நாட்டை பிடிச்சி நாட்டு மக்கள் என்ன ஆக போறாங்கன்னு போக போக புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சு தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஒருத்தன் உழைச்சா ஒண்ணு செய்ய முடியும், ஒரு இதை அடைய முடியும். அது உண்மையா இருக்கணும். இது ஒண்ணு இருந்தா தமிழ விழிப்புணர்வு கொள்ளுவாங்க. தமிழன் எல்லாம் நல்லா வாழுவோம். நம்ம நாடு வளம் பெறும். உலகத்திலேயே சிறந்த நாடா தமிழ்நாட்டை உருவாக்க நமது மன்னன் அண்ணன் செந்தமிழர் சீமான் இருக்காரு. வாங்க கை கோத்து வாழுவோம், ஒற்றுமையா வாழுவோம், நோய் இல்லாத நாட்டை உருவாக்குவோம். எங்க பார்த்தாலும் மருத்துவம், அந்த மருத்துவத்தை இலவசமா கொடுக்கக்கூடியவர் நமது செந்தமிழர் சீமான் அவர்கள். குடிநீர் இலவசம், தூய கல்வி, எல்லாத்துக்கும் தரமான கல்வி, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு யாரையா இந்த மேடையில பேசி கூட காமிச்சிருக்காங்களையா? நம்மளுக்கு கல்வியை தரன்னு எங்க திரும்பும் திசையெல்லாம் மருத்துவம் தான் அழைக்குது. இங்கவா உனக்கு ஆட்டா பிரச்சனை, என்னகிட்ட ஓடியா. இங்கவா உனக்கு நரம்பு கோளாறா, என்னகிட்ட வா. கண்ணு தெரியலையா, என்னகிட்ட வா. ஏண்டா கூவி கூவி எங்களெல்லாம் நாசப்படுத்தி உணவுல நஞ்ச கலந்து விட்டுட்டீங்க. விவசாய பெருமக்களை உங்க வாக்கெல்லாம் வீணா அடிச்சிடாதீங்க.
இப்பேற்பட்ட மகனை நீங்க இழந்தீங்கன்னா இந்த நாடு தரங்கட்ட நாடா உலகத்துல மாறி போயிடும். நம்ம எல்லாம் குடிநீருக்கு அலைஞ்சு சாவ போற காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இதை உணருங்கள் அன்பு சொந்தங்களே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நானே தமிழன், உத்தம சோழன், கலைவாணி.